ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் எறா கிரேவி. இது நல்லா ஸ்பைஸியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இது ரைஸுக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி நல்ல காம்பினேஷன். வாங்க, எப்போ போல தான் வானகரம் போயிட்டு எறாவும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்துட்டோம். எறா 1 கிலோ எறா, வெள்ளை எறா தான் எடுத்திருக்கோம். இது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கிரேவி எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளியாக பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். இது கடுகு பொரியட்டும். வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது நம்ம எவ்வளோ பொடிசாக அறிகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு தொக்கு சீக்கிரமே வதங்கிடும். எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் எப்போமோ எறா கிரேவிக்கெலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறைய தேவைப்படும், தக்காளி கம்மியாக தேவைப்படும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நம்ம தீ மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் போட்டுடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு நம்ம கொஞ்ச நேரம் தட்டு போட்டு முன்னோன்னா கொஞ்சம் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கிடும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கியிருக்கு. நான் இடையில கொஞ்சம் வதக்கி விட்டேன். தட்டு போட்டு மூடினாலும் கொஞ்சம் இடையில வதக்கி விடணும். இப்போ நல்லா தொக்கா வந்துருச்சு. இப்போ எறா எல்லாத்தையும் போட்டுடலாம். இதில் நல்லா எறா பெரட்டி விட்டு மசாலா சேர்க்க போகிறோம். நம்மளுக்கு தண்ணியே தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இது நல்லா பெரட்டி விட்டு தட்டு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம்தான். நல்லா எறா வெந்திருக்கு, நல்லா சுருண்டுடுச்சு எறா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கையை எடுக்காமல் ஃபுல்லாக நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஏன்னா எறா கிரேவி எப்போவுமோ சீக்கிரம் அடி பிடிச்சிரும். அடியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. தொக்கு கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு எறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள், சூப்பர். நல்லா வீடே கமுக்கிற அளவுக்கு எறா கிரேவி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ரைஸுக்கும் சரி சப்பாத்திக்கும் சரி சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.